தெரியுமா? எதுக்கு வந்து தெரியுமா? நேத்து மணி 2 மணிக்கும் 1 மணிக்கும் ஊருக்கு போறாங்க. விடியல் 4 மணிக்கு அடிச்ச மாதிரி. அதான் எப்பறம் என்ன விட்டு ஊருக்கு பாத்தா நீ இங்க எதுக்கு வந்து இப்போ வந்து விசாரிக்கலாம். சரிதான். ஐயா போடல வாங்கட்டா. நீ பாடுங்க. கோவத்த காரணமா? டேய் நீ பாடுற 10 வரி பாட்டு 8 வரி கரெக்ட்டா பாடிட்ட. அத 9 வரியில வந்து 9 இல்ல யாரோ 9 இல்ல. அத மத்த 9 தாள 9 பொட்டிக்கற 9 ஆடுற 9 என்ன பண்றா? யார 9 ஏடா எவ்ளோ கஷ்டப்பட்டு நீ தாளக்கற 9 சொல்லலாம். சொல்லலாமா? கிட்ட வரானே. இதனாடி சொன்னா இங்க வா. ஓ நீ எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? நீ பட்ல குடுங்க. அச்சுக்கத்து வாடா. யாரு சரி என்னன்னா சத்தியமா இதமம் வாயில என்ன அடிக்குது? ஏதம வைரா இல்ல இதமம் வாயில ஏதம வைரா ஏதம வைரா சாஜம வந்தானே அதுதான் போறோம். ஏதா ஐயா போடால வாங்கட்டும் ஐயா வேதமா மலையோனாகி இலகிடு முன்னாரு சாத்ரம் ஐயா போடவ கலை புராணோ இந்த உள்ளத்த உலகத்தோட ஐயா இது தீங்களான சபாத்தோ இந்த தமிழ் நமதே ஐயா பாதிரா சபையால் பாதம் நான் கும்பிட்டு வணங்கிறேன்.
வணக்கம்பா, வணக்கம் 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 வணக்கம். அந்த சபையோருக்கு வணக்கம். ஆஹா, அத பெரியவரா இருக்கானே. ஆமா, அவருக்கு சபையோருக்கு வணக்கம். நல்லது. அப்பா, செந்தமிழ் புலவரேனோ, ஐயா செந்தமிழ் புலவரேனோ, இந்த சிற்றவை வந்து நீங்கள், ஐயா சிற்றவர் வந்து நீங்கள், ஐயா உந்தியில் தெரிந்தவாறு, ஐயா உந்தியில் தெரிந்தவாறு, புகழ்ந்திடும் நாடகத்தில், ஐயா புகழ்ந்திடும் நாடகத்தில், சிந்தையிலே வியப்பானாலும், சிந்தையில் வியப்பானாலும், தங்கள் செவிதனிலே கயப்பானாலும், தங்கள் செவிதனில் கேட்பானாலும், நின்ற சொல் கூறிடாமல், நின்ற சொல் கூறிடாமல், நின்மனம் பொறுத்தேயாள் பொருத்தி ஆள்வீர். சபா வணக்கம். வணக்கம். செந்தமிழ் புலவர்னா யாரு? நீ புலவரா? இல்ல நான் புலவரா? இல்ல. அது அடிக்கிறாங்களா பாடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் புலவரா? இல்ல இல்ல கிடையாது. அந்த நாளையில வீட்டுக்கு வீடு, வீட்டுக்கு வீடு, ராமாயணம், ராமாயணம், மகாபாரதம், சத்தியபுராணம், சிவபுராணம், சிவபுராணம், இதெல்லாம் கந்தபுராணம், ஒவ்வொரு புக்கும் இவ்வளவு பெருசு இருக்கும். ஆமா ஆமா. இத கையில வச்சுன்னு படிக்க முடியாது. ஒரு சிக்கு பலவன்னு ஒண்ணு இருக்கும். ஓ, சிக்கு பலவன் இப்படி இருக்கும். ஜபர்ரா இப்படி இருக்கும். ஆமா ஆமா. சிக்கு பலவன். அத நடிமத்துல வச்சு இப்படி பிரிச்சு வீச்சிருவாங்க. ஆமா. அப்படியே விரிச்சு பார்த்த உடனே என்னத்த பாக்குறது? நடிமத்துல வைப்பாங்க. விரிச்சு பாக்குறது இல்ல. விரிச்சு பாக்குறது. நான் வா கொழுப்பு சீரையால ஓடுது மாவன. 9 எங்காட்டி 60 அடி அடிச்சுக்கிறானோ இது வரைக்கும். அது ஒன்னால பையன் மேல கை வைக்க முடியாது. அது ஒன்னால குத்தம் இல்ல. ஒன்னாட்ட ஒரு பேமானி என்ன பண்ணா? பிச்சை எடுக்கிறவன். பிச்சை எடுக்கிறவன். ஆமா. அதான் சொல்றான். பிச்சை எடுக்கிறவன். அதான் சொல்லி வராரு. அவன் மேல பேசாத. யா ஐயோ, இன்னும் சரியா கேட்டுக்கான்னு கோவம் வரல. ஆமா, கோவம் வந்தப்ப அவன் குஞ்சு கடி பண்ணானே. ஏப்பா, அவன் வந்து மேல ஒரு தொட்டு துணியா ஒண்ணு இல்ல. ஆமா, ஒரு மோன் நீட்டு நீசல் தான் கட்டிக்கிறான். ஓ, நீசல். கோமர் துணி. கோமர் தான் கட்டிக்கிறான். ஆமா. இவன் போய் எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேக்குறான், யாரும் போடல. ஐயா, பிச்சை போடுங்க அம்மா. ஆமா, பிச்சை போடுங்க. ஒரு பொம்பளை தவிடு போடுச்சுன்னு இருந்தாங்க. ஓ, தவிடு. ஆமா. அட பாவம், நாளைக்கு என்ன கேதியோ. ஆமா, இந்தாடா பழம் ஒரு 6 படி நொய்ய கொடுத்தாங்க. ஓ, தவிடு போடுறது நொய்ய கொடுத்தாங்க. அந்த கிளம்புதியா? ஓ, நீ கேட்டியா? ஆமா, பனிகறி போடுங்க. ஆமா, அது மாதிரி. ஓ, நானா கேட்ட படிக்கிற. அது கேட்கறது பூரா பிரிச்சு எடுத்து காலையில குடுறாங்க. ஆஹா, அப்ப அவங்க 6 படி நொய்ய கொடுத்தாங்களா? இவன் அப்படியே அவங்க சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாது. எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொடுத்தான். ஏம்மா இதை கொஞ்சம் கஞ்சா காய்ச்சி கொடு. ஓ, இந்த நொய்ய கொஞ்சம் கஞ்சா காய்ச்சி கொடு அப்படின்னு சொன்னா யாருமே ஒண்ணுங்க வந்து எனக்கு வேலை இருக்குது போடான்னு எனக்கு அந்த வேலை கிடக்குது. கடைசி ஆண்டாள் சாமம் போடாத இன்னும் வந்து இப்ப காய்ச்சி குடிச்சு வருது. ஆம்பளை எனக்கு சாமம் போடுறதா? ஏய், கடைசி வீட்டுல ஒரு கேள்வி திண்ணு மேல உட்காந்து இருந்தாங்க. ஆமா, வயசான கேள்வி. பாட்டி யாரு நான் நினைச்சுக்கினேன், இந்த வந்து நொய்ய கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி கூட அப்படின்னா. ஆமா, சரி கொண்டாடாப்பா அப்படி சொல்லி அந்த காலத்துல மொந்தையில ஆமா அதுல ஒரு தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு வேப்பறதுக்கு எருபடுறாங்க. ஆமா, எருமுட்டா வேற உள்ள வச்சு எருபடுறாங்க. இந்த கண்மேடி சின்ன மேலே ஒடுத்து நீல உட்காந்துருந்தானே, எருபட பார்த்து அது பொங்கி வந்து இந்த அடுப்பு அவிச்சுடுது. ஓ, அடுப்பு அவிச்சு போது. ஆமா, இந்த கேள்வி என்ன பண்ணாங்க, உட்காந்தபடியா அடுப்பு ஊதுறாங்க. ஐயா, அடுப்பு ஊதும் போது ஊதிங்கிறாங்க. அவங்க ஊதவும் இவங்களுக்கு குசு